என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தான் வேலையா இருக்குன்னு சொல்றேன், கூப்பிடுறேன். அப்புறம் என்ன? நீ அடிச்சோன்னா எடுக்கணுமா? நீ போன் அடிச்சா எடுக்கணும், நீ சொன்னா கேட்கணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் உன் அடிமையா? சொல்லு, நான் உன் அடிமையா? பதில் சொல்றீ, பதில் சொல். எப்ப கட் பண்ணிட்டு போனான்னு தெரியலையே. ஹலோ அனுப்புல செல்லக்குட்டி, குட்டி என்னடி 1000 பேர் கூட இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி ஆகுமாடி? அடியே சனியை உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பிடிச்ச சனியை 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 பண்ணி குறைங்க எறும்ப கரடி பொண்ணாச்ச திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஹலோ உனக்கு எத்தனை நாளா நான் போன் அடிக்கணும்? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஆண்டி? 4 வருஷமா உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் உனக்கு வேணான்னு போயிட்டு நேத்தி வந்தவன் அவன் உனக்கு வேணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா? சொல்லு. அது அவன் புருஷனா தானே எனக்கு தெரியாது. 4 வருஷமா வெளிநாட்டுல தானே இருந்தான். அப்புறம் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கத்தம் அண்ணா, உங்களை தானே பார்க்க நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அவன் இல்லைண்ணா, வயசு 30 ஆயிடுச்சு. எங்க போனாலும் பொண்ணு தர மாட்டாங்க. ஜாதகத்துல செவ்வாய் தோசம் ராகு தோசம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு படிச்சு எடுக்கிறாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, வேற ஜாதி பொண்ணு ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேனே. என்னென்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு டயத்துல வேற ஜாதி பொண்ணை கட்டிட மாட்டேன், என் ஜாதி பொண்ணை தான் கட்டுவேன்னு சொன்ன நினைச்சீங்களா? அதை பத்தி நினைக்கிறீங்களா? அது நான் ஏதோ கொழுப்பு எடுத்து போய் சொல்லிட்டேனா? அதையே நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீ இந்த வாட்டி எந்த ஜாதி பொண்ணாலும் பாருங்க, நல்ல பொண்ணா இருக்கணும். நல்ல பொண்ணோட தேவையில்ல, பொண்ணுன்னு இருந்தா போதும். நீங்க பார்த்து மட்டும் கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணே. இந்தாங்கண்ணா 1000 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. கட்டுங்களா?